அந்த குட்டாநாதரை வணங்க போறதுக்கு முன்னதாக சந்தியாவதனம் பண்ணணுமே, நிஷ்டை பண்ணணுமே, ஜலக்கிரீடை பண்ணணுமே சொல்லி குளிக்க போறாரு குளத்துக்கு. குளிக்க போகும்போது தான் குளக்கரையில் ஒரு அரசமரம். என்னாச்சு, அரசமரத்திலிருந்து பழுத்த ஒரு இலை விழுகுது. விழுந்தது அது தண்ணி, இது தர நடுவில் விழுந்தது. இந்த தண்ணி காற்றில் அலை வைக்கணும் இல்லையா, இப்படி அலைய போக போக வர வர இருக்குது. உள்ள பாதி போகும்பொழுது அது மீனாகவும், வெளியில் வரும்போது பறவையாகும். இப்படி மாறி மாறுது. இவர் என்னடா ஒரு அதிசயமாக இருக்கும், ஒரு அரச இலை கீழே விழுந்துச்சு, தண்ணிக்குள்ள போன மீனாக வருது, கரைக்கு வந்த பறவை வருது. இப்படி ஒரு அதிசயம் நம்ம பார்த்ததே இல்லை. என்னாரில் இதில் பூஜை தவறக்கூடிய காலம் தவறிச்சு, பூஜை நேரம் தப்பி போச்சு. அப்படியே கற்குமை பூ தான் ஆளை அச்சு தூக்கி அது கொண்டாந்து இங்கே கொண்டாந்து விட்டுருச்சு. இங்கே குகை கொண்டாந்துருச்சு. வந்தால் 990 பேர் ஐயோ 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 ஐயோன்னு கத்தி கதறி அழுகிறான், கூப்பாடு வர முறையிடுறான். ஏப்பா அழுகிறீங்க, என்ன விஷயம் போது, ஐயா போயா உங்களால தாண்டே எங்கள் 990 பற்றி கொல்ல வந்த வேண்டாம் நீ அப்படின்ட்டு நக்கீரை பூரா பேசுகிறாங்க. அப்போத்தான் நக்கீரை என்னையா காரணம் சொல்லும்போது, இந்த மாதிரி நடந்துச்சு, 990 பேருக்கு 1000 பேர் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு சகல சவரட்டம் பண்ணுவேன். ஆனால் என்னைக்கு 1000வது ஒருத்தர் வர்றானோ அன்னைக்கு மொத்தத்தில் நீங்கள் எல்லாரும் காலி, நான் சாப்பிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போத்தான் இந்த நக்கீர் என்ன பண்ணாரு, மனதை ஆற்றுவேன், போர் படைகள் ஏற்படாத அளவுக்கு ஆற்றுப்படை பாடுகிறேன் என்று முருகன் மீது ஆற்றுப்படை பாடுறான். அதுதான் திருமுருகாற்றுப்படை. பாடியவன் நக்கீர பெருமான். நக்கீர பெருமானுக்கு அன்று அவனை மட்டுமல்ல, அந்த பாடிய காரணத்தினாலே 999 பேத்தையும் காப்பாற்ற ஒருவன், 1000ல் ஒருவன், அவன் தான் நக்கீரன். இது திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. அவருக்கு கொடுத்தது சிவன் உத்தரகோச மங்கையிலே, இங்கே கொடுத்தது முருகன். அப்ப அப்பனுக்கு பாடம் சொன்னவே சுப்பன், காற்றுள்ள போது தூற்றிக்கொள், கதவு இருக்கப்படுது, சாத்திக்கொள், பருவம் இருக்கப்படுது, பாதுகாத்துக்கொள், வறண்ட நிலத்திற்கு நீர் வேண்டும், இரண்ட வீட்டுக்கு வெளிச்சம், ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும். அதை யார் கொடுப்பது? தாய் தந்தையர் கொடுப்பார்கள். தாய் கொடுக்கும் போது பால் ஊட்டி வளர்க்கிறாள் தாய், தந்தை தோளில் தூக்கி வளர்க்கிறான், அண்ணன் தோழி ஓடி பிடித்து விளையாடு பருவம். இப்போது நீ வயசுக்கு வந்த குமரி, உனக்கு யார் கொடுப்பா? இப்பொழுதும் தாய் தந்தை பாதுகாப்பு தான். தாய் இல்லாமல் நான் இல்லை, இது பொதுவான வாசகம். செய்த பிறகு வேண்டும் என்றால் கணவனின் பாதுகாப்பு, பிறகு பிள்ளைகள் பிறந்து விட்டால் பிள்ளைகளின் பாதுகாப்பு. ஏதாவது ஒரு பாதுகாப்புல சார்ந்து வாழணும். இது வரைக்கும் அண்ணன் தம்பி அந்த இடத்துக்கு வாங்க, அண்ணன் தம்பி வரைக்கும் இருக்கான்ல, இனிமேல் உனக்கு யார் பாதுகாப்பு? அதான் சொன்னேன்ல, நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு நாங்க பண்ணிக்கிட்டா நான் அவரோட பாதுகாப்புல இருப்பேன். உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, உன் பெருமைக்கு, உன் புகழுக்கு, உன் வயசுக்கு ஏத்தாப்புல ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ தவறாவே இருக்கிற. ஓஹோ, இல்ல பெரியவர் சொன்னா பெருமாளே சொன்னது போல. பெருமாளோட பேரை நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் சிறப்பா தான் இருக்கும். இருந்தா எனக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? மாப்பிள்ளை நிறைய படிச்சிருக்கணும். இங்க இருக்க அப்படியே பாடம் சொல்லி சுப்பேன்னுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி சுப்பேன் இல்ல, அது மாதிரி வசதி வாய்ப்பா இருக்கு, நிறைய இருக்கு. சொந்த வீடு வச்சு உண்டு இருக்கும் படலாம் குமரன் இருக்கணும்ன்றாங்க இல்லையா? அரசாங்க உத்தியோகம் இருக்கணும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்கமே வேண்டாமா? மாசம் ஒரு 2 லட்சம் சம்பளம் வாங்கணும். ஐயா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எத்தனை லட்சம், கோடி கோடியா கொடுக்குறவன் நீ போயிட்டு 1000 கோடி நீலகுகள் பூத்த முகமாறு, அது மாதிரி கோடி கோடி எத்தனை கோடி வேணும் உனக்கு? அப்படியா? ஆமா. சரி, இருந்தாலும் குடிக்காத மாப்பிள்ளையா இருக்கணும். அது மட்டும் இன்னைக்கு நாட்டுல பாக்குற கஷ்டம். எனக்கு மாப்பிள்ளையே வேணாம். ரூபாய் அன்பளி கொடுத்து கௌரவப்படுத்திருக்காரு. இதே கனியில இருந்து பாட்டு அவர் பாடுவார், நம்ம சமூகம் ராஜபாடு பாடும் அவர் பாடுவார். அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க, அதாவது கல்விக்கு அழகு கசடர மனிதர், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆமா, இன்றைய சூழ்நிலையில ஏன்னா நம்ம பொது, ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தருவாங்க. நாட்டுடைய நிலப்பை பேசுறதுல முதல் ஊடகமே நாடகம் தான். இன்னைக்கு தான் ஊடகம், ஆனா முதல் ஊடகமே நாடகம் தான். இன்னும் சில கருத்துக்கள் சொல்ல, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாட்டோட நிலைமை பார்க்கும் பொழுது 199% படிக்காத மாப்பிள்ளை கூட பார்த்துடலாம். படிக்கட்டே ஏற மாட்டேங்குதுன்றாங்களே பாதி பேர். குடிக்காத மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. அது சரி, அதை காட்டிலும் திருமணம் செய்து விட்டால் என்னை தவிர வேற எவளையும் அவன் பார்க்க கூடாது. என்னை தவிர்த்து வேற எந்த பெண்ணையும் அவன் பார்க்க கூடாது. நியாயம் தான். இது ஒரு பிள்ளை எதிர்பார்க்கிறவன். சரி, ஒருவேளை உன்னைய விட்டு இருக்கிற பொம்பளை பூரா அவனை பார்த்தா அதை நான் பார்த்துக்கிறேன். யார் அவனையுமா? அவளுக்கு பாக்க நான் பாத்துக்கிறேன். சக்கலை சண்டை ஓட்டு ஓட ஒரு அவர் மட்டும் என்னை சுத்தி சுத்தி வந்தால் போதும். அதாவது கண்டிப்பா வருவேன், நீ சொல்லாமே வருவேன். அப்படியே? ஆமா. மாப்பிள்ளை பேர் என்ன? கந்தன், கடம்பல், கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன், சண்முகன், சடாத்தரன், செந்திர வடிவலன், சேவர் கொடியலகன், சண்முகவேல். மாப்பிள்ளை பேரை கேட்டு இன்னைக்கு எல்லா சண்முகம் நிறைய சண்முகமா தான் இருக்கு. எங்கிட்ட கேட்டாலும் சண்முகானந்தன், சண்முகராசா, சண்முகவேல் எல்லாமே தான் இருக்கு. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, கடவுள் பேரை கேட்கவில்லை. எனக்கு பார்த்த மாப்பிள்ளையின் பேரை சொல்லுங்க. காதுல விழுகலையா? காதுல விழுகின்றது. கணவனே கண்கண்ட தெய்வம். ஆமா, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பூலோக மக்கள் வணங்குவோம். கண்கண்ட தெய்வமே கணவனா வர்றேன் உனக்கு. கண்கண்ட தெய்வம் இதுக்கு மேல என்ன வேணும்?
கந்தனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. இருக்கட்டும். ரெண்டாவது போட எனக்கு என்ன அவசியம்? எனக்கு என்ன மூக்குல, முழியில, கால்ல, கையில நான் போய் ரெண்டாவது அவனே என் கட்டணும். தேவையில்லை கந்தன் எனக்கு. இங்க இருங்க. எடுத்த உடனே எந்த ஒரு ஆயுதமும் கூர்மையா இருக்காது. சரி. புலங்கத்தே ஆயுதம் கூர்மையா இருக்கும். அதனால புரிஞ்சுக்க. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நம்பி ராஜா. எந்த நாட்டுக்கு ராஜா? நாட்டுக்கு இல்லங்க, குடும்பத்துக்கே ஒரு தலைவன். தோதா உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே. தோதா உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே. தோதா உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே. எங்கள் மணி அவனுக்கு நீ மாலை சூடணும், ஏன் பொன் மணி அவனுக்கு மாலை பாடணும். ஓ தோதா பழமுதிர் சோழ தோதா 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 உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே. ஏன் கண்மணி அவனுக்கு நீ மாலை சூடணும், ஏன் பொள்மணி அவனுக்கு மாலை பாடணும். தோதா உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே அரசே அரசே. அதனாலே முருகனை உனக்கு பிரசன் காலதாமதம் காரியத்தை கேளு. ஏன்னா நான் முடிச்ச பையலுக்கு 3:15 மணி 4:15 4:30 ஆச்சு காரணம் வேற ஒரு அறிவில்லை காயமைது பையடா வெறும் காற்றடைத்த பையடா உங்கையில் விடுகின்ற மூச்சு துளி மாறி போனால் போச்சு. மெய் வாய் கண் மூக்கு செவி எனக்கூடிய பஞ்ச குலனையும் அடக்கி ஞானி நிலை கிடந்தவன். இது பொய்யா இது மெய்யா? இல்ல இது பொய்யா இது மெய்யா? இது பொய்யுதே. ஆனா இப்போதைக்கு இது பொய்யாவே வந்திருக்கு. எனக்கு முருகனை பார்த்து வந்தனால இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மழை நீருக்கு பாருங்க, நாங்கள மெழுகுபருத்தி போல ஏத்தி வச்சு தன்னை உரிக்கு கொண்டு உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடியவர்கள். மழை நீர் போன்று விழுகிற இடத்தை பொறுத்து சேருவோம். பொதுவா நாரதனுடைய வாழ்க்கை தாமரையில தண்ணி போல பட்டு படாத போல ஒட்டி விட்டாத போல சேர்ந்த மாதிரி இருக்கலாம், சேராம இருப்போம். அது மாதிரி இந்த இடத்துக்கு வந்தனால நீ பொய்ன்னு கேட்காதே. வேற ஒரு மாதிரி இல்லமே நீங்களும் சொந்த அல்ல மகள் இந்த அவந்தைய நீ விடுத்து அவன் நீ ஓட்டோல இரு பதவி மடுத்து சொல்லுவன் வார்த்தை கேட்கணும். ஊட்டி கொடுப்பதுங்கள் போத்திரத்தில் முறைய ஊட்டி கொடுப்பதுங்க போத்திரத்தில் முறைய ஊட்டி கொடுப்பதுங்கள் போத்திரத்தில் முறைய ஒட்டமை கேட்ட வார்த்தையை மாற்றி காட்டுகிறேன். குட்டி கொடுப்பது உங்களுக்கு கோத்திரத்தில் கேட்கலாம். யாரை பார்த்து கேட்கிறேன்? உங்களை பார்த்து. தைரியம் இருக்கா? ஆமா, ரெண்டாவது பார்த்தா அப்படிதான் கேட்பேன். தைரியம் இருக்கலாம் தான் கேட்கிறேன். நான் கொடுப்பேன். அன்பு இல்லாதவருக்கு அன்பு கொடுப்பேன், அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவு கூட்டி கொடுப்பேன், முருகனுக்கு அப்படியே எண்ணெயும் கூட்டி பொண்ணை கொடுப்பேன், பொருளை கூட்டி கொடுப்பேன், இன்னும் சகல வித சம்பத்துகளை கூட்டி கொடுப்பேன். ஆனால் பெண்ணை கூட்டி கொடுப்பது கேட்டாயே மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் விவரமான கந்தனுக்கு மனமுடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் அடிக்க நாரத மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். ஆமா, முனிவர்னாவே கோவம் இருக்கும்ல. ஆமா, என்ன ஒரு வார்த்தை கேட்டேன். கூட்டி கொடுப்பவன் சாதாரணமா தானே கேட்டேன். முருகன் செல்வராஜ், செம்பிலிங்கம், உதயகுமார் விழா ஏற்பாடு செய்தவர்கள் மூவரும் சேர்ந்து 200 ரூபாய் அன்பள் பதிப்படுத்தி அன்புள்ளங்கள் 3 பேருக்கும் நன்றி கடந்த வணக்கம். இந்த
மணி நேரத்துல எங்களுக்கெல்லாம் நாடகம் கொடுத்து இன்னைக்கு இந்த காசை நம்ம வாங்கணுன்ற அளவுக்கு ஏற்பாடு செய்த அன்புள்ளங்களுக்கு அனைவருக்குமே நன்றி. நன்றி. வணக்கம். முருகனை நினைச்சு நான் 5 வயசுல இருந்து இழைச்சு ஆஹா இழைச்சது மாதிரியா இருக்கு. கண்ணு வைக்காதே, அவருக்காக நான் காத்திருக்கேன். இப்படியெல்லாம் முருகன்ட்ட நான் சத்தியம் வாங்கணும்ன்றதுக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டார். எப்படி காலையில விட்டியதுக்கு கல்யாணம் சொல்லியிருக்காரு. முருகன் வரணும், வந்துருவார், என்னை கல்யாணம் பண்ணி அந்த மயில் மீல 2 பேர் ஏறி அதோட அந்த மயில வந்து செத்துருமே வாயில வசம் நான் வலிச்சுதே இல்ல மயில